ஆமா, நீங்க எப்படி இங்க வந்து சேர்ந்தீங்க? உங்க தொந்தரவு தாங்க முடியாம உங்க பையனே இங்க கொண்டாந்து சேர்த்துட்டானா? என் பையனை பத்தி சொன்னா நாக்கு அழுகி போயிடும். இனிமே வாழ்க்கையில அவனுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த முதியோர் இல்லத்தை பத்தி விசாரிச்சுக்கிட்டு நானே ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை பிடிச்சுக்கிட்டு வந்தேன். 4 அடியாட்களை வச்சு என் பையனை அடிச்சு தூக்கி ஆட்டோல போட்டு இங்க வந்து சேர்ந்தேன். அவனுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுயா. அவனுக்கு நான் நிம்மதியே கொடுக்கல. நேத்து ராத்திரி பொண்டாட்டி குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா தூங்கிருப்பான் பிளாக் ஆட். அப்பா அப்பா என்னடா எங்க வந்த? நீங்க இல்லாம வீடு வெறிச்சோன்னு இருக்கு. யாரும் தூங்கல, யாரும் சாப்பிடல. வீட்டுக்கு வந்திருக்கப்பா. பூட்ட திறக்க சொல்லுங்கப்பா. இறங்கடா இறங்கடா. அப்பா, யாரும் சாப்பிடலையா, யாரும் தூங்கலையா? முதல்ல அப்படிதான் இருக்கும். போக போக பழகி போயிடும். வீட்டுக்கு போ. நீங்க வாங்கப்பா. வீட்டுக்கு போடா. வந்துருங்கப்பா. உன்ன